வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் ஷாஹி குருமா. இதை ஒயிட் கிரேவி அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்துட்டு சப்பாத்தி, பூரி, தோசை இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் ரொம்பவே செட் ஆகும். பிரியாணிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். காளான் ஒயிட் கிரேவி பண்ணுறதுக்கு 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். 200 கிராம் காளானுக்கு பெரிய சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் பேக் சைடில் இருக்கிற கருப்பை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவினாலும் அந்த பிளாக் வராத மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த தேங்காய், இந்த முந்திரி, இந்த கசகசா மூணையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சூடானதும் அது கூடவே 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு 3-4 பீஸ் பட்டை, கொஞ்சமாக பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. ரொம்ப கோல்டன் ஃப்ரை ஆக வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 5 பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போது இது கூடவே மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஆயில்லையே. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூனில் கரைச்சி வச்சுருக்கேன், கட்டி இல்லாமல். இந்த மாதிரி நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துக்கலாம். 200 கிராம் காளான் எடுத்துருக்கோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தண்ணி எதுவும் விட வேண்டாம், காளான்லேருந்து தண்ணி விடும். அதுலேயே காளான் ஓரளவுக்கு வெந்துடும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 80% வெந்துடுச்சு. இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் இடையிடையே கொஞ்சமாக கிளறி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திக்காக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கலாம். இது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது சால்ட்டு செக் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காளான் ஒயிட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.